அதாவது எனக்கு பேசிக்காக ரசமே பிடிக்காது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. தனியாக டம்ளரில் கூட குடுத்தா குடிச்சிருவேனே தவிர, சாப்பாட்டில ஊத்தி சாப்பிட்றதுக்கு என்னமோ தோணாது. ஆனா, இன்னைக்கு என்னமோ எனக்கு ரசம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா, நேத்து ஈவினிங்ல இருந்தே பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு ஒரு மாரி கோல்ட் ஆற மாரியே ஒரு ஃபீலு. ஸோ, அதனால பெப்பர் தூக்கலா ரசம் வச்சுட்டு, அப்படியே பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன். ஸோ, அத அப்படியே மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு, மார்னிங் வந்து இட்லி தான் செஞ்சிருந்தோம் சாப்பிட்றதுக்கு டிஃபனு. ஆனா, இருந்தாலும் எனக்கு ரசத்தில தான் சாப்பிட்ணும்னு தோணுச்சா, அதனால சாதம் சுட சுட அப்படியே தட்டில ஒரு கரண்டி போட்டுட்டு, அப்படியே ரசம் இருக்கு பார்த்துட்டீங்களா, நான் ரொம்ப ரேரா தான் ரசம் ஊத்தி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டாலும் நெறைய ரசம். அதாவது மடை திறந்து பாயும் நதிகளை நான் அப்படிங்கிற மாரி அப்படியே பரவலா ஓடணும் ரசம் தட்டு ஃபுல்லா. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் ஊத்தி சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு வந்து இந்த நொறுங்க பெனஞ்சு இந்த குழந்தைகளுக்குலாம் ஊட்டுவாங்க இல்லையா, அந்த மாரி இருந்தா தான் எனக்கு ரச சாதம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாரி நல்லா பெசஞ்சு விட்டு, அதோட கொஞ்சம் துவையல், அப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருந்தது. இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த த்ரோட் பெயின் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்த மாரி ஃபீல் ஆனுச்சு. எங்க அம்மா நைட்டும் துளசி பறிச்சு குடுத்தாங்க, சாப்பிட்டேன்னா. அதே மாரி காலையில கிளம்பும்போதும் துளசி பறிச்சு குடுத்தாங்களா, ஸோ அந்த ரசம் பெப்பர் தூக்கலா சாப்பிட்டதுக்கு அதுக்கும், துளசி சாப்பிட்டதுக்கு அதுக்கும் ஓரளவுக்கு எனக்கு ஓகேவா ஃபீல் ஆனுச்சு. சரின்னு நானும் கிளம்பிட்டேன். நான் டேப்லெட் அந்த அளவுக்கு முழுங்க மாட்டேன். அதனால தான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். இந்த மாரி உங்களுக்கு வந்து இருக்கும்போது, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.